Welcome to the club. அழகு லைலா அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அழகா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தானாடா. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான் காக்காவலி மாதிரி இருக்குது அதுவும் அண்டங்காகாவலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் and welcome to கலக்கல் காமெடி கிளப். நான் உங்களோட ஐஸ்வர்யா கிருஷ். நான் உங்கள் நிரஞ்சன். நான் வந்து ஒரு சின்ன பழமொழியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க நிரஞ்சன்? தாராளமா ஆரம்பிங்க. ஓகே, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம டே டு டே லைஃப்ல சிரிச்சிட்டே இருந்தோம்னா நம்மள பைத்தியக்காரங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ நம்ம எல்லாரையும் உண்மையிலுமே சிரிக்க வைக்கிறதுக்காக இங்க வந்து பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. 3 பியூட்டிஃபுல் ஜட்ஜஸும் வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் இன்வைட் பண்ணிடலாமா? தாராளமா அவங்கள கூப்பிடலாம். ஓகே, சோ வெல்கம் சேது அண்ணா, மதுரமுத்து அண்ணா and அழகிய மைனா. மகேஸ்வரி. அவர் கப்பல் ஓட்டுறாரு. காலையில் வந்துருக்கீங்க ஸோ 3 பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸும் இங்க மேடையை வந்து அலங்கரிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. சார் சொல்லுங்க சார், இந்த மழைக்காலம் இப்பெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நியூஸை திறந்தாலே வந்துட்டு ஒரே வந்து அபசகுணமா தான் நியூஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் மூலமா தான் நாங்களாம் வயிறு குலுங்க சிரிக்கிறோம். ஸோ இதை பத்தி என்ன சொல்லுங்க? எதை பத்தி? மழைக்காலம் பத்தியா? மழைக்காலம் பத்தியும் சொல்லலாம். அவர்கிட்ட கேட்காதீங்க, சொல்லுங்க, குளிருக்கு பயங்கரமா என்னை பத்தி கூட சொல்லலாம். உன்னை பத்தி நான் சொல்றேன். அதாவது வந்து ரொம்ப பிரமாதமா அந்த யானை ஜோக் சொன்னீங்க, அப்படி ரசிச்சேன் நான். Thank you so much, sir. சூப்பரா சொன்ன, வெரி குட். சார் நேத்து நைட் ஃபுல்லா உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். நீங்க யானை பத்தி சொல்லுங்க, ஒரு Judges impress பண்ணனும்னா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். சூப்பர்மா சூப்பர்மா. எனக்கு உண்மையிலே ரொம்ப வந்து பிடிச்சது. நின்னாலே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. ஓகே சார். அழகிய மைனா, உங்களுக்கு நான் எவ்வளவு அழகா இன்ட்ரோலாம் கொடுத்தேன். Thank you so much. ஓகே And welcome, you also look very beautiful. Thank you so much. நான் வந்து கொஞ்சமாவது உங்க அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு 2 hours வந்து தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் மேக்கப்லாம். நீங்க கிரீம் தேய்ச்சுன்னா கலரா வந்தீங்கல்ல, இவங்க ரொம்ப தேய்ச்சல ட்ரெஸ்ஸிங் தேஞ்சு வச்சாங்க. அவர் எவ்வளவு நேரம் வந்து என்னைய பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. இன்னும் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவரை பார்த்துட்டே இருப்பாரு. ஆமா. கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாரு. நான் வந்து ஒரு ஜோக் சொல்றேன் சார். இருமா எங்க மனநிலையை திரகாத்திரப்படுத்திக்கிறோம். ஆரம்பிமா. கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு? ஏமா கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு? ஒன்னும் எனி கெஸ்? கொஞ்சம் லேட்டாக போட்டு கையை பிடிச்சிருக்காங்க. யாருக்குமே தெரியலையா? இனிப்பா இருந்தா ஈ முக்கியம். தம்பி உட்காரு. நான் ஒத்துக்கிறேன். வந்தது பார்க்க வந்த வேலை விஜய் வேலை. அதை விட்டுட்டு கண்டஸ்டன்ட்க்கு ஈக்குவலா வந்து டஃப் கொடுக்குறேன். எல்லாரும் கோவமா போறாங்க. ஓகே, எல்லாம் கவலைப்படாதீங்க. இனிமே நான் வந்து ஜோக் சொல்ல மாட்டேன். நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இல்ல நீங்க கை பிடிச்சிருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம். வந்து நீ நான் சொல்றேன். மாத்தி கைய பிடிக்கிறாங்க. ஜட்ஜ் வேலை மட்டும் பண்ண இருமா, அதாவது இரு. அட பாவிகளா. இல்ல நீங்க என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? அங்க விடுங்க. கைதாமா நீங்க. காமெடிக்குள்ள கலவரம் இருங்க. ஐஸ்வர்யா புதுசா வந்திருக்கு. வர வழியில கல்பாக்க காயத்ரி பாத்தியா? கல்பாக்கம் காயத்ரி பாத்தியா? இல்ல, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒண்ணா சொல்லி கொடுக்கணும் நான். அதை நீ பாத்துருக்க வர, அதே ஆச்சரியம். ஆமத்த அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இது நிகழ்ச்சி இல்ல, thank you, sir. இது வேற நிகழ்ச்சி. கண்டிப்பா. அது நீங்க நடத்துனீங்கன்னா நம்ம காமெடி பார்க்கலாம். ஓஹோ, ஓகே. அது இருக்கா?
அதாவது வந்ததுலேருந்தே நான் நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நீங்க போய் உங்க பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. நம்ம அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். ஓகே ஓகே கண்டிப்பா. ஸோ நிரஞ்சன் ஜட்ஜஸை வெல்கம் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டாக வர டீமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் கிட்ட சில வார்த்தைகள். சேது சார், இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ஷோக்கு போகும்போது இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி குடிமகன்கள் ஏதாவது உங்ககிட்ட அப்படியே வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்களா? வாய்ப்பு இல்லை, அவரே சாப்பிட்டுறாங்க. ஓகே மஹி மேம், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு? பிகாஸ் லேடிஸ்க்கு நடக்கும்போது அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், பயங்கரமாவே இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க, என்கிட்ட எப்பவுமே குடிக்காரர்களுக்கு ரொம்ப கியூட்டா தான் பிஹேவ் பண்ணி. அதாவது நாட்டுல ஒரு புள்ளி விபரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஜோக்ஸ் காமெடி எல்லாம் எடுக்கிறதே அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் சொல்லுது சார். உண்மைதான், அந்த அளவுக்கு. சோ இப்போ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளோட ஹமர் அந்த ஆன்சர் டீம் வந்து கொடுக்கறதுக்காக வராங்க. அவங்களை இன்வைட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ரோடெல்லாம் ஆதி செம்ம போத ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத கட்டினாரு ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத முத்தண்ணா, நான் ஒரு லவ் ஃபெயிலியர். முட்டனா எனக்கும் லவ் ஃபெயிலியர். நான் 10th ஃபெயிலியர். பாரு எவ்வளவு ஒரு காம்பினேஷன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அங்க போவேன். இப்ப பாரு சேதனா, நான் ஒரு லவ் ஃபெயிலியர். அப்படியா? சொல்ல இதுக்கு அதுவே பரவாயில்ல. இந்த லவ் ஃபெயிலியர் இருக்குல்ல, இந்த கொரோனா மாஸ்க் மாதிரிங்க. போடலன்னா போலீஸ் பிடிக்கும், போட்டா மூச்சு அடைக்கும். ரெண்டுத்துலயுமே ஆபத்து ஆம்பளைல மச்சான். சரியா தானே போகுது? இல்லடா, லைட்டா ஸ்டாண்ட் அப் மாதிரி போகுது. ஐயோ அப்ப வேணாம் வேணாம் மச்சான். குடிக்கலாமா? போடு 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 போடு. டேய், ஒண்ணா பிறந்தோம், ஒன்னா பிறந்தோம், ஒண்ணா வாழ்ந்தோம், ஒன்னா வாழணும், ஒண்ணாவே சாவுண்டா. ஒன்னாவே சாவுறோம்டா மச்சான். ஏன் லைஃப்ல இனிமேட்டு இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதா? ஆமாடா. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம் போல. நம்ம ரெண்டு பேரும் லைஃப்ல பிசினஸ் பண்றோம், ரெண்டு பேரும் முன்னுக்கு போறோம். ஓகே மச்சான், நாங்க ஒண்ணுக்கு போறோம். அதான் நான் சொல்லல. நான் இப்ப எங்க போறது? சாரி சாரி சாரி, அதான் சொல்லு மச்சான். இதெல்லாம் நல்லா பேசுற. உன் ஆளு ஏன் உன்னை விட்டு போச்சு? எனக்கு வேலை கிடைக்கலன்னு என்ன விட்டு போயிட்டாடா. ஏன்னா வேலை கிடைக்கல? இன்ஜினியரிங் மச்சான், எவன வேலை கொடுங்க? நானும் பார்த்துனே இருக்கிறேன். இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது. அப்புறம் ஏன்டா அதை படிக்கிறீங்க? புரியல மச்சான். ஒரு செங்கல் எவ்வளவு ரூபாய்? 6 ரூபாய். 1 கிலோ தக்காளி எவ்வளவு ரூபாய்? 60 ரூபாய். அப்ப அதை படிங்கடா, நாடு முன்னேறும். வெயிட்ரா 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 வெயிட்ரா. பாட்டங்குட்டு 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 நாடு நாட்டு 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 கூட்டக்காடு நாடு நாட்டு நாட்டு என்னடா பாட்டு இது? நாட்டு 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 மொத்த சரக்கு நாட்டு நாட்டு நாட்டிட்டு பாட்டு ஒரு கேடு. மச்சான் போன் போன். ஏய் போனா? ஆமா மச்சான். வால்பேப்பர் சூப்பரா இருக்குது மச்சான். ஆளு கூட ஒண்ணா இருக்கும்போது எத்ததுடா. என்னடா இருட்டாகுது? அதான் ஒண்ணா இருக்கும்போது எத்தனல்ல. டேய் வா சரக்கே போடுவோம் மச்சான். அந்த தண்ணியை குடுறா. வேணாம் மச்சான், தர முடியாது. அந்த தண்ணியை குடுறா. தர மாட்டேன், எனக்கு வேணும். இப்படிதான் பக்கத்திலே இருப்பானுங்க, தண்ணி கேட்டா தர மாட்டானுங்க. டேய் அந்த சிப்ஸ் எடு. அதான் மச்சான் எடுத்துக்கோ. என்னடா கேட்ட உடனே குத்துட்ட? நாங்கெல்லாம் உங்களை மாதிரி இல்லடா, கேட்டோன்னே குத்துருவோம்டா. அப்ப உங்களுக்கு என்னடா பண்ணுவீங்க? அதை பத்தி நாங்க யோசிச்சதே இல்லடா. வெயிட்ரா வெயிட்ரா. நல்ல நண்பன் வேண்டும் என்று உழைத்தாய் நொறுங்கவே சிறந்தவன் நீதான் என்று தருவே நீ உழைக்கவே. ரெண்டு பாட்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல? போட்டா அவங்களே ஃபீல் பண்ணல, நம்ம எதுலாம் ஃபீல் பண்ணோம். ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயம் இருக்கும் போது அது அருமை தெரியாது, போனாதான் அது அருமை தெரியும். கரெக்ட். மழை பெய்யலன்னா தண்ணி கஷ்டம்னு வானுங்க, பேஞ்சா தண்ணியே கஷ்டம்னு வானுங்க. ஒரு மேட்டர் சொல்லவா? எப்போ நிவாரண பொருள் கேட்காம நிரந்தர தீர்வு கேட்கறாங்களோ அப்பதான்டா இதுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லப்பா, நான் தூங்குற போதே ஆயிட்டு.
ஃபோன் பண்றா. ஹலோ, என்னது திரும்பி வரியா? ஏன் ரூமுக்கு வரியா? வா வா வா, நான் தனியா தான் இருக்கேன். சேதனா, என் ஆள் வராளா, ரூமுக்கு வராளா? வா வா வா, போலாம் 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 போலாம். இவர்கிட்டயா சொல்லுவீங்க? உங்களுக்கு முதல்ல அவரு முத்தண்ணா, என் ஆள் வராளா, ரூமுக்கு வராளா? அப்படியா? ஆமா, வந்த அப்புறம் நீ ரூம் நம்பர் என்னது? அண்ணா, நீங்க போற ரூம்ல யார் ரூம்? பேச்சுலர் ரூம்ல. சரி, ஏதாவது உதவி வேணுமா? அது உதவிப்பா, வண்டி இண்டி கொடுக்கறதுக்கு சொல்றேன்ப்பா. எது வேணாம், ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நானே பாத்துக்கிறேன். சரி, ஓகே, ஓகே. இன்னைக்கு ரூம்ல ஐயோ இவன் வேற இருக்கிறான், என்ன பண்றது இல்லையா? இவன் எப்படி எழுப்புறது? டேய் மச்சான், வெளிய மழை பெய்யுதுடா, வாடா போய் பார்க்கலாம். என்னது? மழை பெய்யுதுடா. மழை பெய்யுது இல்ல சாமி இது. இவன் என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் எந்திரிடா. மச்சான், என்னடா? சென்னையில விட்டு விட்டு மழை வர்றாங்க, வீட்டுக்குள்ளே மழை வந்துடா. டேய் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதடா. டேய் எந்திரா. முடியாது டேய் மரியாதை எந்திரா. முடியாது. டேய் என்னடா சாப்பிடுறா. இப்பதான் மழை வந்துட்டு அதுக்குள்ள பொட்டலம் போட்டானுங்களா? ஓ டேய் இங்க பாருடா, யாழ் வர என்ன வெறுப்பேத்தாதடா. உன் ஆளு வருதா? ஆமாடா. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம் மச்சான். சொல்லியிருந்தா என்னடா பண்ணிருப்ப? கட்டில் காலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காத, யாழ் வர வெளியே போடா. போன அப்பாடா போயிட்டான். இவன் யாழ் வரும், அவளை நானும் ஒன்னா சேர்ந்து அப்படியே சும்மா. நம்ம ஆள் வருதா? என் ஆள் வரானா? ஓகே. இப்பதான் என் ஆள் வந்துட்டான்னு நினைக்கிறேன். எஸ் கம்மி. டேய் உங்க ஆள் பயங்கரமா இருக்காரு. டேய் எதுக்குடா வந்த? அது விட்டு போயிட்ட ஹெல்மெட், அது எடுக்க வந்தேன். டேய் இப்ப ஆள் வர்றா, வெறுப்பத்தத போடா. டேய் இப்போ என்னடா விட்டு போயிட்ட? விட்டு போல மச்சான், எத்துன்னு போயிட்டேன். என்ன எத்தனை ஒயின் ஷாப்ல உன் போன் என்கிட்ட குத்துந்தல, இந்தா உன் போனு. ஏன் போனா? அப்ப ஏன் போனு? அது ஏன் போனு வச்சா? அப்ப ஏன் ஆளு? அது ஏன் ஆளு? இதோ வந்துட்டேன் அம்மா. ஃப்ரெண்டோட ஆளை என்ன பண்ண பார்த்தேன்? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னுவாங்க. நாட்டுக்கு கேடா தெரில, ஆனா வீட்டுக்கு கண்டிப்பா கேடு. தயவு செஞ்சு சேதுனா இனிமேல் சரக்கு அடிக்காதீங்கண்ணா, ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்குறேன், விட்டுங்கண்ணா. சரி சார், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹமரன் சார் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அமர் அன்சர் வராங்கன்னா ஒரு ஆடியன்ஸே என்ன பார்ப்பாங்க, வித்தியாசமா இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, வித்தியாசமா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது, அவ்வளவுதான். மற்றபடிலாம் எந்த குறையும் இல்லை. நீங்க எப்பவும் கலக்கிற கலக்கல் எனக்கு வேணும், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் எப்பவுமே அந்த காம்போ பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு புதுசா இருந்தது. ஆக்சுவலி ஒரு மாதிரி ரிப்பீட்டிவா இல்லாம நல்லா இருந்தது, ஆனா ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சது. நான் சிரிக்க தொடங்குறதுக்குள்ள முடிச்சிட்டீங்க நீங்க. ஸோ அந்த டைமிங் மட்டும்தான், பட் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பர். எனக்கு அப்பவே ஒரு டவுட் மேம், அந்த சைடு வந்து முத்து செதறிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க சிரிச்சதுனால செதறினீங்க. சேர தூக்கிட்டு போயிருப்பேன், பட் தூக்க முடியல. போற வேகத்துக்குள்ள கொடுக்கப்பட்ட 7 நிமிஷத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி காமெடிக்குள்ள இப்படி விஷயத்த சொன்னாதான். ஏன்டா செங்கல் 6 ரூபா, தக்காளி 60 ரூபா, ஏன்டா அந்த வேலையை செய்யல பண்றது எம்ஆர்ஆர் ஸ்டைல். அது இந்த மாதிரி காமெடிக்குள்ள சொல்றது ரொம்ப அரிது. தண்ணி நாங்க பக்கத்துல இருந்துகிட்டே தண்ணி தர மாட்டேங்கிறீங்களா, இது மாதிரி அந்த ரொம்ப ஹியூமர், ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது நம்ம 2 பேருக்குமே அது ஒத்து போகுது. ஓகே, ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்ததா வந்து கல்பாக்கம் காயத்ரி வந்து ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் தர போறாங்க. அவங்க என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தர போறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்க. மழை ரொம்ப இருக்கு, சாக்கடைலாம் அடைச்சிருக்கு, சீக்கிரம் க்ளீன் பண்ணுறேன். மகேஸ்வரி அக்கா, நீங்க சொல்லுங்க. என்ன பார்த்தா சாக்கடை அடப்பிடிக்கிற மாதிரியா இருக்கு. சாச்சா டாப் மாடல் கண்டக்டரா மாறின கதை மாதிரி இருக்கு. பயங்கர நீலெல்லாம் ஏய், இதுல நீங்க கை தொட்ட என்ன மாடல் சொல்லிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா போய் சொல்ல. கண்டக்டரா? கண்டக்ட். அப்ப டிரைவரா நான் ஓட்ட வரவா? மதுரமுத்து காமெடி இது. ரொம்ப ஆர்வமா சொன்னாரு. ஓப்பனிங்கே சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டு 4 பேரை பார்த்தார்ல, யாரும் சிரிக்க அப்படியே டக்குன்னு
அப்ப எவ்வளவு ஒரு கேன பேசிக்கிறீங்க பாருங்க இந்த எபிசோட். யாரு நீங்களா வித்தோட்டாப்பா டிக்கெட் எடுத்துறீங்களா விசிலா குப்பை வண்டி வந்துருச்சு. பஸ் கல்பாக்கத்துல இருந்து வர மாதிரி தெரியல, கீழ்பாக்கத்துல இருந்து வர மாதிரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற வேலை வந்து கஷ்டம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஜட்ஜ் சீட்ல கூட உட்காந்து வேலை பார்த்தலாங்க, கண்டக்டர் சீட்ல உட்காந்து வேலை பார்க்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எவ்வளவு கஷ்டத்தை நாங்க அனுபவிக்கிறது தெரியுமா? இது எந்த கெட்ட போட்டு வந்தாலும் இது சொல்றோம் தெரியுமா? ஒரு போஸ்ட்மேனா வந்தா எந்த வேலைன்னு நினைச்சீங்க? போஸ்ட்மேன் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? டிரைவரா இருந்து கஷ்டம் தெரியுமா? எப்பயுமே கஷ்டத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க. ஐயா நம்ம ஆக்ட்ல ஏதாவது பண்ண சொன்னா அவங்க ஆக்ட்ல பண்ணிட்டு ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்களே உட்கார்ந்து நீங்க கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கோவம் வருது, அவருக்கு எங்க எதுவுமே வர மாட்டேங்குது. ஐயா ஐயா நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிறேங்க. அவ கல்பா காயத்ரி பெர்ஃபார்மன்ஸ் நான் இப்படியே காயத்ரியில நான் நல்லா காமெடி பண்ணிட்டேன்னு சொல்றேன். கடைசியில யாரும் பேசாதீங்க, நீ பண்ணு. இல்ல இதுல யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நிறைஞ்ச பேசாம இருக்கான். ஐஸ்வர்யா பேசினா அவனுக்கு பதறிடுது. ஐயோ இது வேற பண்ணிடுது, நம்மள நீ பாப்பாங்களே கேப்பாங்களே அப்படின்னு. அவனை ஒரு யானை ஜோக்கு, ஒரு குதிரை ஜோக்கு, ஒரு ஏதோ ஒரு ஜோக் அடிச்சு விட்டுறாங்களா? நம்மள்ட்ட இருக்கிறது பூரா உங்க ஜோக்கு தான். இது சொன்னா முத்தனை ஏற்கனவே 1997 சொல்லிட்டாரு, இது 2000 சொல்லிட்டாருன்னு பதறுது. நான் இப்ப பஸ் பண்ணுவா நான் பர்ஃபார்ம் வரல, நீங்க எல்லாரும் பர்ஃபார்ம் வரல தெரியல. நீ பண்ண மாட்டேங்கிறது தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பேச விட்டாதானப்பா பண்ண முடியும். ஏய் இருப்பா ஏய் கொஞ்சம் காயத்ரி சொல்லிருச்சு பண்ண விட்டா தானே பண்ணணும்னு சொல்லி அமைதியா இருங்க, நிகழ்ச்சி பண்ணுமா. ஆக்சுவலி படியில நின்னுட்டு இருந்தேன், எனக்கு படியில தூங்குற பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. நான் ஒரு நாள் கேட்டேன், எருமாடே எதுக்கு வெளியே தொங்கிட்டு இருக்க, உள்ள வாயன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பார்த்து சொல்றான், எருமாடு உள்ள வந்து பசுமாடு பஞ்சர் ஆயிரும் பரவாயில்லையாங்கிறான். ஆனா இந்த டிரைவர் படுத்துற கஷ்டத்தை விட பெரிய கஷ்டம் வேற எதுவுமே கிடையாதுங்க. வண்டி ஓட்டிட்டே இருந்தான், நானும் ஸ்டாப்பிங் வந்துச்சு 3 தடவை விசில் அடிக்கிறேன். செம்ம டென்ஷன், நிறுத்தாம போயிட்டே இருக்கிறாரு. டேய் 3 தடவை விசில் அடிக்கிற, பஸ் நிறுத்தாமையே போயிட்டு இருக்கானா? நான் 6 தடவை பிரேக் பிடிச்சிட்டே இருக்கேன், அது நிற்காம போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறான். சார் வேணே கை தட்டாம இருக்கானுங்க சார். என்ன காமெடி பண்ண சொன்னா கம்ப்ளைண்ட் பண்றேன், காமெடி பண்றேன். என்ன வாஜோ சொன்னா நீ கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் வாங்குற. ஏய் ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? வண்டி போட்டும் வண்டி போட்டும். வந்து டிக்கெட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே டிக்கெட் குடுக்குற மாதிரி கையில எழுதி வச்சிருக்குது பாக்குது. இல்ல அடுத்து நீ என்ன சொல்ல நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. டிக்கெட் இப்படின்னு ஒரு தங்கிட்ட போய் நான் கொடுக்க போனேங்க, நீங்களே ஒரு டிக்கெட், நீங்க எதுக்கு நீங்க டிக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ இருக்கு அதெல்லாம் இருக்கா காமெடியில இருக்கா? அண்ணா வந்து லாக்டவுன்ல ஸ்டாண்ட் அப்பும் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படியில தூங்குற பசங்களை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆயிடும். ஒரு தடவை கேட்டேன், ஏய் ஸ்கூல் வாட்ச்மேனா நீ என்ன நேரம் படியில நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டான். எப்ப பாரு சில்லறை கேட்டுட்டு இருக்கே, நீ நான் பிச்சைக்கார பொண்ணான்னு கேக்குறான். அவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா? இல்ல அம்மா என்ன சொல்ல என்னப்பா, என் பஸ்ஸில் வர பசங்களுக்குலாம் வந்து ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு சிறப்புகள்லாம் இருக்குது. ஏன் தெரியுமா? முதியாருக்கெல்லாம் முன் சீட்டு, காரில் இருக்கலாம் பின் சீட்டு, சிங்கிள்ஸுக்கெல்லாம் சைடு சீட்டு, மொரட்டு சிங்கிள்ஸுக்கு மட்டும்தான் என் பக்கத்தில் சீட்டு. அதனால மொரட்டு சிங்கிளாக இருக்கிறவங்க தாராளமாக என் பஸ்ஸில் வரலாம். ஸோ அதனால நான் எப்பவுமே வந்துட்டு நீ போட இல்ல அது பக்கத்தில் உட்காரனால தான் மொரட்டு சிங்கிளாவே இருக்கான். அப்புறம் என்னென்ன நடந்துச்சு பஸ்ஸுக்குள்ள? பஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்பெல்லாம் வந்து மழை பெய்யுது, நீங்க எங்க ஃபாரின்ல ரெயின் பஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களாம். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெயின் பஸ். அதெல்லாம் என்னங்க கண்டுபிடிச்சா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்க்க சொல்லுங்க. எல்லா ரெயின் பஸ்ஸும் நம்ம ஊர்ல தான் ஓடிட்டு இருக்கு. மழை வந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. ஏய் ஏன் அப்படி பண்றீங்க? ஆக்சுவலா வந்து மேல் கண்டக்டருக்கும் ஃபீமேல் கண்டக்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல. சாரி பாஸ். பிரச்சனை நான் உங்களுக்கு என்னடா பாவம் இனிமேல் பெர்ஃபார்மர் ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கமா? நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 டேஸ்ல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன். இந்த பிள்ளை படியில் நின்று வந்திருக்குங்க, கண்டக்டர்னால படியில் நின்று வந்திருக்கு. பின்னாடி வந்து இந்த பிள்ளைய பிடிச்சி இழுத்துருக்கான். ஏன்னா இல்ல படியில ஒரு கம்பி ஓடுற, அந்த கம்பி தான் போல. மெழுகுதிரி, இது காயத்ரி, ஆரம்பி.
வச்சு செய்யறாங்க இன்னைக்கு தான். நீங்க தான் எங்களை வச்சு செய்றீங்க. மாத்தி சொல்லாதீங்க. இங்க வச்சு செய்யுங்க. ஜோக் சொல்றேன், ஜோக் அதான் சொல்றேன். வச்சு செய்யுங்க, நான் வச்சு செய்யுங்க. பட் வேமா செய்யுங்க. ஆமா, ஒருத்தன் வந்து அண்ணா சதுக்கு வரைக்கும் போகணும்னு சொல்லி, ஆனா டிக்கெட் 12 ரூபாய், வெறும் 10 ரூபாய் தான் என்கிட்ட கொடுத்தான். டென்ஷன் ஆயிட்டா, டேய் 12 ரூபாய் பேலன்ஸ் அப்படின்னு. கம்பியை கெட்டிமா பிடிச்சி காலை அகட்டி வை, பேலன்ஸ் நல்லா கிடைக்குங்கிறாங்க என்கிட்ட வந்து. காயத்ரி ஆரம்பிங்க. ஆனா இந்த பஸ் எப்ப டிப்போக்கு போவோம்? இது டிப்போக்குள்ள நேர செட்டுக்கு போறதா? ஜாதி, மதம், மொழி, இனம் இது எதுவுமே பார்க்காம நம்ம பஸ்ஸில் மட்டும்தான் எல்லாருமே சரிசமமாக பயணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் டைம் ஆயிடுச்சு வேலைக்கு, நான் போயிட்டு வரேன். பாய். காயத்ரி வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய காமெடி ஜெயிக்கலைன்னா கூட அவங்க சுற்றி இருக்கிற இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஜெயிச்சுது. காயத்ரிக்கு தனி ஒரு பாணி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பாணி என்னைக்குமே குறையல. நல்லா இருக்கு. நன்றி. அதுதாங்க எனக்கு நான் எல்லா எபிசோட பாக்கிறத விட ஜோக்கே ப்ரிப்பேர் பண்ணாம எப்படி எல்லாரும் சிரிக்க வைக்கிறாங்க ஒரு பெரிய டவுட் எனக்கு. ஐ திங்க் தட் இஸ் த வைப். ஐ அம் a big fan of you actually. Thank you. ஆனா ஒண்ணு சப்போர்ட் பண்ற அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கெட்டப்புக்குள்ள வந்துட்டு அதுக்குள்ள வெளியே போகாம பேசுறது கொஞ்சம் சிரமமான, அதுக்குள்ளேயே தான் சொல்லி ஆகணும். அப்படி ஒய்டா போக முடியாது இல்லையா? அதுல ஒவ்வொரு வாரம் ஒரு கெட்டப் போட்டு வர்றதுமே ஒரு முயற்சி தான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வரக்கூடிய எபிசோட்லையும் உங்களை நாங்கள் வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அமர் அண்ட் அன்சார், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணீங்க. கல்பாக்கம் காயத்ரி நல்லா நல்லா பண்ணாங்க. ஓகே நிரஞ்சன், அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாரு? அதாவது யாருன்னா ஆர்கே சூர்யா பண்றாரு. ஃபர்ஸ்ட் நைட் கான்செப்ட் வருவாரு, பர்ஃபார்ம் பண்ணுவாரு, ரிப்பீட். ஃபர்ஸ்ட் நைட் கான்செப்ட் வருவாரு, பர்ஃபார்ம் பண்ணுவாரு, ரிப்பீட். இன்னைக்கு வருவாரு ஃபர்ஸ்ட் நைட் கான்செப்ட். முடியல தலைவரே. பாத்தீங்களா, நிரஞ்சனுக்கு ஒரே பொறுமையா இருக்கு, நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு தானே. சரி ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு யாரு வர போறாங்க அப்படின்னா ஆர்கே சூர்யா, ரியாஸ் அண்ட் ரம்யா. லெட்ஸ் வெல்கம் them. மாமா என்ன மாப்பிள்ள, ஆட்டம் பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குதே. முதலிரவா? இது அந்த சவுத் ஆப்பிரிக்கா சந்து தானே பண்ணுவான், நீ என்ன புதுசா பண்ற? மாமா 13 எபிசோடா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அதனாலாவது 14வது எபிசோட்ல என்ன இறக்கிருக்காரு. நீ ட்ரை பண்ண போற? கண்டிப்பா முடிச்சிருவேன். ஏன்டா வெரைட்டி ஃபர்ஸ்ட் நைட் பண்றேன்னு கூட பாத்துக்கிறேன்டா. இவ்வளவு வெரைட்டியா பண்ணணும் நான் பார்த்ததே இல்லடா. ஐயோ மாமா, இந்த இடத்துல வந்தா வளன்னு பேசுவாங்க. வெளியே போங்க மாமா. மாப்பிள்ள எது பண்ற தந்தாலும் நீ நைட்டுக்குள்ளே பண்ணிடுங்க. எதுக்கு மாமா? அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன். சர்ப்ரைஸா இருக்கும் போல இருக்கு. நீங்க போங்க மாமா, நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஏய் பால்லாம் வாங்கி வச்சியாப்பா? பால் அவன் குடிக்க மாட்டான், நான் தான் குடிக்கணும். ஐயா கொடி தடுசி அவங்க ஃபேன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. யோ பொண்ணுக்கு மாமா மாதிரி பேசியா, வேற எப்படியும் பேசாத. மாப்பிள்ள பொண்ணு ரொம்ப நேரமா ரெடியா இருக்குது, என்னன்னு போய் பாருங்க, நான் கிளம்புறேன். சரி மாமா. எதுக்கே வேகமா இது பாத்துட்டு போயிட்டுமா? முட்டா உள்ள இருக்கவன் கேட்பான் போல இருக்குது. சிவிங்கம் டேய் யாரா நீ? மாப்பிள்ள என்ன தெரியல? உன்னை தெரியலடா. ஏண்டா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பகத்சிங்கா? மாப்பிள்ள நான் தான் கருப்பட்டியா? கருகி போன தீப்பெட்டி மாதிரி இருக்கிற நீயாடா கருப்பட்டி? மாப்பிள்ள நல்லா பாரு மாப்பிள்ள, நான் தான் கருப்பட்டி. கருப்பட்டி. ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் நைட் யாரு கூடடா? கேட்பாங்க, நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? ஏய் கரெக்ட் டவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் யார் கூட? அதுதான் அவங்க லேடிஸ் ட்ரை கேட்பாங்க, பண்ணி நான் அப்பவே சொன்னேன். வேலைக்கு ஆவல ஆடினாரு. எதுக்குடா இங்க வந்த?
மாப்பிள என்னால முகூர்த்துக்கு வர முடியல முகூர்த்தத்துக்கு வர முடியல மாப்பிள அதான் சாந்தி முகத்துக்கு நேரா வந்துட்டேன் சரி அது வெறுங்கையா வரக்கூடாதுன்ட்டு உனக்கு நான் ஃப்ரூட் வாங்கி வந்துக்கிறேன் ஃப்ரூட் தட்டுல இருந்து எடுத்து கொடுப்பான் போல இருக்குது பாரு மாப்பிள சூப்பர் ஃப்ரூட் என்னடா தக்காளி வெங்காயம் எடுத்துன்னு வந்துக்கிற கடைக்காரர்கிட்ட போய் கேட்டேன் இருபத்துல காஸ்ட்லியான ஃப்ரூட் குறான்னு அது இதான் காஸ்ட்லி அமைப்பா ஆமா கண்டிப்பா அதுதான் இந்தா இதை நீயே வச்சு சமைச்சு சாப்பிட்டு வந்தது வந்துட்ட கிளம்பு என்ன மாப்பிள்ள எத்தவனே போன்னு சொல்ற எல்லாத்துக்கும் கூட வச்சிருப்ப போன்றா என்னங்க சத்தம் என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா என்ன சத்தம் இந்த நேரம் நதி தம்பிடே அந்த தக்காளி நீ எடுத்துக்கோ ஏங்க நிறைய பழம் வச்சிருக்காரு தக்காளிலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ரொம்ப பெரிய பணக்காரர் என் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சவன் அவன் பணக்காரனா இல்ல பஞ்ச பரதேசி அது சரி அவன் கூட நீ எதுக்கு ஆன அதற்கிட்ட மாப்பிள்ள அதான் நம்ம பொண்டாட்டியா என்னது நம்ம பொண்டாட்டியா கேட்டா டேய் அது ஏன் பொண்டாட்டிடா இத பார் அவன் கூட போய் நீ எதுக்கு ஆடுற பாட்டு நல்லா இருந்துச்சு அதனால பாட்டு நல்லா இருந்ததா இல்ல அவன் நல்லா இருக்கிறானா ரெண்டும் தான் அதெல்லாம் இருக்கட்டும் மாமா யார் மாமா அவரு அவனா என்னோட பழைய ஃப்ரெண்டுமா முன்னாடியே சொல்ல ஓ பாத்தாலே தெரியும் ரொம்ப பழகி போல ஐயோ நல்ல காமெடி பட்ட பத்தியா இந்த மாதிரி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சுல பார்த்துட்ட பழத்தை குத்துட்ட வெளியே கிளம்புடா ஆக வேண்டிய காரியம் சூர்யா சார் இருப்பா தக்காளி நசுங்குது கமான் கமான் சின்ன வயசுல இருந்து உன் கூட ஒன்னா இருந்தவ நீ முகூர்த்தத்தை கூப்பிட்டா சொல்லிட்டு பஸ் ட்ரெயின் எல்லாத்தையும் விட்டுட்டு சைக்கிள் ஏண்டா நாயே பஸ் ட்ரெயின் இருந்தா கூட நீ லிஃப்ட் கேட்டு தான் வருவ அதுவும் இல்லாம அதுல வந்துட்டா கூட வித்தவுட்ல தான் வருவ லிஃப்ட் கேட்டு வந்தாராம் பெருமையா பேசிக்கிறாரு எப்படி வந்தியோ அப்படியே போயிடு எட்டி உதைக்கிறதுக்குள்ள போடா இப்பப்பா சொல்லுவேன்ப்பா பல்லான படத்தை பார்க்கும் போது பல்ல ஈடு இடிச்சிட்டு பாத்தியா ஆமா இதுக்கு மட்டும் நான் வேணாமா எனக்கு இது வேணும் அதெல்லாம் இப்ப கிடைக்காதுடா டேய் நான் இங்க போட்டேன்னா வச்சுக்க டேய் எதுக்குடா என் செல்லத்தை டார்ச்சர் பண்ணுகிற தயவு செஞ்சு போயிரு மாப்பிள்ள ஐயோ சிவிங்கம் அவன் போயிட்டான் ஏய் சிவிங்கம் மாமா சிவிங்கம் மாமா ஆமா உனக்கு ஏன் சிவிங்கம்னு பேர் வச்சாங்க மாமா நான் எல்லார்கிட்டயும் சீக்கிரமா ஒட்டிப்பனா அதுக்கு சிவிங்கன்னு பேர் வச்சாங்க சீக்கிரம் ஒட்டிப்பியா அது இல்ல மாமா நான் எல்லார்கிட்டயும் சீக்கிரம் மிங்கிள் ஆயிடுவேன்னு சொல்ல வந்தேன் ஓ மாப்பிள பாதாம் பால் வேணுமா பாக்கெட் பால் வேணுமா ஏண்டி கட்டின புருஷன் இங்க சிங்கிளா இருக்கிற நீ ஜட்ஜு கூட மிங்கிள் ஆகுற ஆடியன்ஸ் கூட மிங்கிள் ஆகுற புருஷனை மட்டும் சிங்கிளாவே வச்சிருக்கியடி ஏன் வந்திருக்கேன் ஐயோ கதவை சாத்திட்டேன் நீ எப்படா உள்ள வந்த மாப்பிள உள்ள போற அவசரத்துல உல்டா பால் போடாம வந்துட்டியா அதெல்லாம் நான் உல்டா பால் போட்டு இங்க வந்து உங்க டேய் உல்டா பால் போட்டா நீ எப்படா வெளியே போவ நான் எதுக்கு வெளியே போனா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாம பக்கத்துலயே நான் உட்காந்து அதெல்லாம் பண்ணும்போது நானே உயிர்த்து கண் குளித்து ஏண்டா காஞ்ச கருவேப்பில ஒரு காமெடி பண்ண எவ்வளவு கக்கப்பன்ற உள்ள இருக்காத இங்க இருந்து நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல வெளியே போடா நாயே போடா என்னமா நீங்க பண்ண மாட்டீங்க என்ன பண்ண விட மாட்டீங்க நீங்க உனக்கு யாரடா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தான் எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்குமா கவலையே படாத அடுத்த வருஷமே நான் உன் அம்மா வாக்கிட்டேன்டா அப்படியா அடுத்து என்ன பிடிக்கும் அடுத்து எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் ஓகே சொன்னா அடுத்த வருஷம் நான் அப்பா வாயிடுறேன் மாமா உன் ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி கேக்குது மாமா எனக்கும் தாண்டி கேக்குது இப்போ எதுக்கு நீ அவனை ஞாபகப்படுத்துற அப்படிலாம் ஞாபகப்படுத்தாத அப்புறம் என்ன பிடிக்கும்னு சொல்லு எனக்கு உனக்கு நிறைய குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்
6 மாசத்துல நம்ம குழந்தை குதிச்சு 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 விளையாடும். அவர் பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் 6 மாசத்துல குழந்தை வாட்டு வழியா போயிருந்தா வர போற நாயெல்லாம் கடிக்குதுடா. தெருவுக்கு புது நாய் வந்தா எல்லா நாயும் கடிக்க தான் செய்யும். நீ எதுக்கு வந்த? மச்சான் மச்சான் பயமா இருக்குதுடா எனக்கு வேணா ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட அப்படியே போட்டுட்டு அப்படியே பழக்க பார்த்துட்டு பறந்து போயிடுறா. என்னத்த பண்றதுன்னு தெரியலையே. ஏண்டி அந்த நாய் பிஸ்கெட் இருந்ததுல எத்து கொடு. மாமா அது நான் உங்களுக்காக ஆசையா வச்சிருந்தேன் மாமா. சரி எந்த நாய்க்குன்னா என்ன சொன்ன? அவன சொன்னியா? அமுச்சிட்டு வரேன். டேய் இந்தாடா எத்துன்னு போடா போடா. அவன் போயிட்டானா இல்லையா? அவன் போயிட்டாமா. இதுக்கு மேல பேச்சே கிடையாது. டைரக்டா ஆக்ஷன்ல இறங்க போறேன். அம்மு குட்டி ஜு 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 சுச்சுவா சுச்சு டேய் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா நினைச்சிட்டு சூப்பர். பாபான்ற அவன் வந்தவன ஓடுற பாபான்ற அவன் வந்தவன ஓடுற அடிங் கொய்யால உட்டட வச்சுக்க. ஃபர்ஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் ஆயிடும். நீயும் தூங்க விட மாட்டற என்னையும் தூங்க விட மாட்டற. நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து அவனும் தூங்க விட மாட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா நீ ஒரு முடிவு எடுமா. நீ ஒரு முடிவு எடுமா. வேணாமா அவன். நான் பண்ணட்டே அவன் பண்ணட்டடா. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லம்மா. என்னையா 10 நிமிஷத்துல பாஞ்சிட்டு இருக்குடா. 10 நிமிஷம்ல 5 நிமிஷத்துல மொத்தத்தையும் முடிச்சிடா. இவங்க 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. அவ்வளவு ஸ்பீடாவும் பொண்டாட்டி. ஆமாண்டா அவ்வளவு ஸ்பீடு தான்டா. எப்ப நீ வந்தியோ போடு போடு. மானத்தை வீட்டு காமெடி பண்ண ஆட்கள் சூர்யா. வாழ்க வாழ்க. உண்மையான போக மாட்டேன்ல தெரியுது. இருங்க படத்துல முக்கியமான சீன் இப்பதான் வரப்போகுது. வாங்க மாமனார். மாப்ள ஐயா ஒரு நிமிஷம் டைலாக் ஒன்று இருக்குதுயா. பேஸ்ட் அப்புறம் வரட்டுமா? இன்னும் 2 போடுமா, இன்னும் 2 போடு. அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் நைட் காமெடி கேப்பேன். அங்க பேசியா டைலாக்? ஒரு நிமிஷம் என்கிட்ட சொல்லிடலாமேடா. ஒரு 1/2 மணி நேரம் நீ வெளியே இருந்தா முடிக்க வேண்டியதை முடிச்சிருப்பேனடா. மாப்ள மாமா பழத்தோட தோலையே இப்படி உச்சிக்கிறீங்களே. உரிச்சது படத்தோட தோல் இல்ல மாமா. என்ன சட்டை கிட்டலாம் கசங்கி போகுது, தலைலாம் கலைஞ்சு போகுது, ஒரே மாமா இங்க பாத்தீங்களா இவருக்கும் சட்டெல்லாம் கசங்கி இருக்கு, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. இவர் யாரு சட்டை கீஞ்சா போகுதே. வண்டி மாமா எங்களுக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு ஆள் தான் அலௌட் மாமா. இங்க 2 பேர் இருக்காங்க மாமா. என்ன சந்தேகம் வரலையா உங்களுக்கு? மாமாவே அப்ப ஜாலியா உள்ள வந்துட்டு போயிட்டு. அப்ப உண்மையிலேயே நீங்க மாமாவா? ஐயா நான் இந்த கதாபாத்திரம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஆமா இவர் யார் எவ்வியா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறார் போலுதே. அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மரா உள்ள வந்தாரு. அவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகிட்டாங்க. அப்ப இவருக்கு தான் பால் வந்து குடிங்க. மாமா என்ன பால் மாமா இது? பாதாம் பால். நான் பாதாம் பால் அது இல்ல. எது இல்ல? பாதாம்ல பால் அது இல்லன்னு கஷ்டப்படுறியே. அவன் அடிச்ச அடியில எனக்கு மாப்பிள்ள போயிச்சா? ஒரு மாசம் நல்லதா போயிட்டு வாமா போலாம். மாமா எங்க கூட்டிட்டு போறீங்க மாமா அவள? மாப்பிள்ள நான் தான் சொன்னேன் எது பண்ணாலும் நீ நைட்டுக்குள்ள பண்ணிடுங்க. பொழுது வெஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆடி 1. ஆடி 1. கண்ணு நீ ஒண்ணும் கவலைப்படாத. அடுத்த மாசம் பாத்துக்கலாம். மாமா அந்த 1 மாசம் நான் என்ன பண்றது மாமா? இப்ப என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. நான் போக மாட்டேன் மாமா. நான் வர மாட்டேன். என் மாமா விட்டு நான் வர மாட்டேன். போக மாட்டியா வர மாட்டியா? முடிஞ்சிச்சு அவள்கிட்ட போய் தான் அவன வேற வழி இல்ல. எப்பா கூட்டு போப்பா நீ. யோ விடியா பொண்ணே குடிச்ச. வேற லெவல் காம்போ. நான் ஹார்ட்லி 1 or 2 தான் ஸ்லிப் ஆயிருக்கே தவிர ஃபுல் ஃபன் ரைட். ஏற்கனவே நம்ம சூர்யாவும் வன்னியரசும் நல்லா பண்ணுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அடிஷனல் அவங்க சேர்ந்தது இன்னும் அதுக்கு கொஞ்சம் உயிரோட்டமானது. அது ஒரு 4 பேருக்கு நல்ல எனர்ஜி. மொத்தம் 4 பேர் அவங்க வேலையை சரியாக செஞ்சனால நகைச்சுவை எடுத்து ஃபர்ஸ்ட் நைட் எடுக்கிறாரு
ஏதாவது ஒரு கொஞ்சம் சொதப்பலாகுமோ அப்படின்னு நினச்சோம். எல்லாருமே இங்கே பயங்கரமாக சிரித்தோம். ஃபுல் டீமே சூப்பராக பண்ணாங்க. ஆமாம், சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ஜட்ஜஸும் வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேலும் மேலும் இது போல ஃபர்ஸ்ட் நைட் கான்செப்ட் எடுத்து மேலும் மேலும் புது கான்செப்டோட வந்து சூப்பரா மைண்ட் ப்ளோயிங்கா பெர்ஃபார்மன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க் யூ so much. ஸோ இன்னைக்கு ஷோ வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம கலக்கல் காமெடி கிளப். ஜட்ஜஸ் இப்போ அடுத்த பெர்ஃபார்ம் பண்ண வரவங்கள வந்து கூப்பிட்டுலாமா? எஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிரகாஷ், ஜாக் அண்ட் அருண். ஆமா நீ யாரு? தாதா ஜாக் ஸ்பேரோ. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ சொல்லு. அது மட்டும் இல்லடா, ஒரு மிகப்பெரிய கடல் கொள்ளை. ஏய் யாரை ஏமாத்துற? இவ்வளவு பெரிய கடல்ல எப்படி கொள்ளை அடிக்க முடியும்? இந்த மாதிரி அறிவாளி குழந்தைகள் இருக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த ஏரியா பக்கமே வந்திருக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பக்கம் எதுக்கு வந்த? அதாவது 5 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ரம் பாட்டில் ஒளிச்சு வச்சிருந்தேன், அதை எடுக்கலாம்னு வந்திருக்கேன். நான் 5 நாளுக்கு முன்னாடி வந்திருந்த அச்சு புயல நீயே ஒளிஞ்சிருப்ப. அதுக்கு எடுத்து வாயை இப்படி வச்சிருக்கேன். ஆமா இத கொள்ளைக்காரன் சொன்னியே, அப்படி என்ன கொள்ளை அடிச்ச? நான் கடல்ல இருக்க உப்பெல்லாம் கொள்ளையடிச்சு அது கடல் கரையில கப்பல்ல எடுத்துட்டு போய் கரைச்சிருவேன். அப்பதான் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீ ரொம்ப ஓவரா பண்ணிருக்க. நான் கேட்கற கேள்விக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் இருக்கான், அவனே வர சொல்றான். யோகே கல்யாணம் பண்ணி பொண்ணை வீட்டுக்கு வந்துச்சு, இதுக்கு மேலே அந்த பாட்டு பாட வேணாம். ஏய் மகன், என்ன விஷயத்துக்காக எனக்கு வர சொல்லியிருக்கா? யோகே இங்க ஒருத்தன் கோக்கு மக்கா சிக்கி இருக்கான். எந்த கேள்வி கேட்டாலும் இடக்கு முடக்க பதில் சொல்றான். அவனை என்னன்னு பாரு யோகே. இடகு முடக்கா பார்த்து சொல்றடா. அவன் பேருன்றா? அவன் பேர் கேட்ட ஜாக் ஸ்பேரோங்கறான். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ சொல்லு. கேட்டியா? கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா? கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா? எங்க அவனை கொஞ்சம் பாக்குற தள்ளு. டேய் இங்க வாடா. எதுக்கு அச்சா? டேய் மகாபலிபுரத்துல வாக்கிங் போய் இந்த மனோபாலா கூட்டு வந்து மாப்பியா ரேஜுக்கு பெட்டை குத்தி நிக்கிறேன் நீ. ஆமாண்டா, அவன் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் பாரு. அப்படியே நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐயோ பாவா, அது சிந்தா சிந்தா காரதா பாவா. ஏய் சின்ன உடம்புல டைல்ஸ் இருக்கு, பக்கவா இருக்கு, என்ன அடிச்சு கொடுறதுக்கு எஜமா. புரியுதா? ஓகே நான் அப்ப யோசிச்சேன், ஆனா நீ கரெக்டா சொல்லிட்ட. சரி கொள்ளைக்காரங்கிறியா, அப்படி என்ன கொள்ளை வச்சுக்கிறான்? ஓகே அவன் ரொம்ப மோசமானவன். கடல்ல உப்பு திருடி திரும்ப கடற்கல்லே கரைச்சிடுறான். கடல்ல உப்பு திருடி கடற்கல்லே கரைச்சிட்டானே வெறும் கோழி தாண்டா மிஞ்சும். கோழி திரும்ப கூட்டு வந்து கொள்ளைக்காரச்சு பில்ட்ட குத்தி நிற்கிறியா? ஆச்சு மூஞ்சிங்கெல்லாம் வச்சிருவோண்ண. ஏய் அவன் உண்மை சொன்னா அவனை உயிரோட விட்டுறா. உண்மை சொல்றான்னு கேட்டு சொல்றான். நீ உண்மை சொன்னா உயிரோட விட்டுருவானா? உண்மை சொல்லு. நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மை சொல்லிட்டா உயிரோட விட்டுறலாமா? எந்த கொலைக்காரன்டா கேட்டவன் உண்மை சொல்றான்? மறுபடியும் கேட்றான் அவன்கிட்ட. ஏய் உண்மை சொல்லு, உயிரோட விட்டுறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன். எதை இருக்கிறச்சப்ப இல்ல அவன் நடிச்சிருவான்டா. ஓகே நான் மூக்கு நட்டோட பாரியா சொல்றான். அவனை நானே டீல் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவன் ரொம்ப டான்ஸ் ஆடிருக்கான். இவன் முருங்கா வரல ஒரே அடியில முடிஞ்சிரு யோகே. இத்தனை நாளா நான் கண்ணு திறந்தாச்சு தானே பாத்துருக்கேன். கண்ணு மூடி அடிக்க போறேன், எப்படி அடிக்கிறான் அடி யோகே. பாரு அடி அடிக்கட்டுமா? அடி யோகே. வாங்கடா. என்னடா 4 மணி சங்கு லேட் ஆகுது நிக்குது. யோகே அவன் அடினா என்ன தின்கிற? பகட் சாரிடா உன்னாச்சுனா. ஆமா லாஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடு. இப்ப அச்ச அவன் கைய உடைக்கணும் இல்லன்னு மட்டும் அவன் அடிக்கல ஓகேல நானே அடிச்சிடுவேன். ஓகேடா. இப்படியே படிக்கிட்டு இருந்தா டைரக்டர் நம்மள அடிப்பாரு, எனக்கு நல்லா தெரியுது. யோகே திரும்ப அடி யோகே. அடிக்கிற அடியில அவன் முருங்கா வரல பிஞ்சிங்கன்னு போயிடணும். இப்ப பாரு அடிக்கிற அடியில அடிக்குமா? இந்த பக்கம் அச்சம் வருப்பான், இப்படி அடிச்சிடுவான். இந்தா வாங்கடா அவனை. பகட் கொஞ்சம் வரையா? வரமாட்டேன், வந்து அடிப்பேன். ஒரே நிமிஷம் வாயா. அடுத்த மாசம் சம்பளம் வாங்கிட்டியா? இல்ல யோகே நீ தான் கொடுக்கணும். அடுத்த மாசம் நிப்புள் தான் வச்சுக்கணும். நிப்புலா கூட வச்சுக்கிறா. வச்சுக்க. ஓ ஏய் மூஞ்சடா அம்மாவனே நீ. ஒன்றும் பிரச்சனை இல்ல. பகட் அவனை நீ சாவுடா. இது ஜாக் ஸ்பேரோவை யாராலும் பிடிக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. ஏன்னா நான் மிகப்பெரிய கடல் கொள்ளிய. இதே மாதிரி அடுத்த வந்து உங்களை சந்திக்க முடியுமா தெரியல. குழப்பம் அப்படி ஆயிடுச்சு. சந்திக்கிறேன். ஓகே 3 பேருமே உங்கள் ரோலை உங்கள் கேரக்டர் அப்படியே அழுத்தம் திருத்தம் அழகாக பண்ணிட்டீங்க. ஹியூமர் சேர்க்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய இருந்தது. பாஸ்ட்டை நாங்கள் ரசிக்க விடாமல் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தீங்க. அதை மட்டும் அடுத்த எபிசோடில் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக 3 பேருக்குமே அழகான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
ஆக்சுவலி 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் காம்போவா 3 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் காம்போ. ஆமா ஆமா மேம். தட் இஸ் வை லிட்டில் லேக். மத்தபடி இண்டிவிஜுவலா எல்லாருமே அந்த கேரக்டர் பயங்கரமா பண்ணிட்டீங்க. Thank you. நெக்ஸ்ட் டைம் எதிர்பார்க்கிறோம் இன்னும். தேங்க் யூ. அதான் இப்போ சொன்ன மாதிரி கேரக்டர் வைஸ் எல்லாமே எந்த குறையும் இல்லை, நல்லா பண்ணீங்க. அது வந்து ஹியூமர் தான் நிறையா வேணும். ஸோ அது சிரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி இல்லாமல் இன்னும் சூப்பராக அதை ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா ஓகே. ஸோ ஜட்ஜஸ் அவங்க கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹோப் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை மாதிரி இன்னும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே இதை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ஜட்ஜஸை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஜட்ஜஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சொல்லுங்க, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல். நம்ம பசங்க எல்லாருமே கலக்கிட்டாங்க. அதனால நான் சொல்லிட்டே இருப்பேன், இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகும், இதுக்கப்புறம் பிரம்மாண்டம் ஆகும்னு. ஐ திங்க் வி ஆர் க்ளோசிங் தட். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழகா எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை ஜட்ஜ் பண்ணுறதுல. பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. இட்ஸ் லைக் அந்த ரெக்கக்னேஷன் எங்களால் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்க முடியும். ஐம் ரியலி ஹாப்பி. தரவாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோடு வரப்போ வந்து கண்டஸ்டன்ஸும் யாரோ புது புது கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. செட்டும் சரி எல்லாம் ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம். பட் அது வளர்ந்து வர்றதை பார்க்க போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐம் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. இன்னும் நிறைய பண்ணுவோம் சேர்ந்து ஜாலியாக. தேங்க்யூ ஸோ மச் மேம். உண்மையிலே என்னன்னா மற்ற ஒரு ஆக்டிங்கோ இதெல்லாம் என்ன நம்ம ஒரு சுச்சுவேஷன்ஸ் இதுனா நம்ம என்ன பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் அந்த காமெடி எழுதுறதும் சரி, அதில் வந்து அந்த காமெடி டைமிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்ம பசங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு மற்ற நாளோட இன்றைக்கி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. முன்னோட இல்லாமல் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் என்னோட ஃபீல். தேங்க்யூ ஸோ மச் சார். முத்து சார், இப்போ உங்ககிட்ட அதாவது வந்து சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம். நார்மல் பீப்புளை கூட சிரிக்க வச்சிடலாம். பட் உங்களை மாதிரி காமெடி கிங்ஸை வந்து சிரிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி. ஐயோ, இது அப்படியே விட்டுருந்தா கூட நாலு பேர் நம்பியிருப்பேன். வாய்க்குள்ள வந்து கடாப்புல உட்காந்து சிரிப்பீங்கல்ல, அதே போய். எப்படி சார் நாளுக்கு நாள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டு வராங்களா? என்ன மாதிரியான ஒரு புதுமை வந்து அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதை அவங்க செய்றாங்களா? எல்லாமே அப்டேட்ல இருக்காங்க. யங்ஸ்டர்னால இப்போ என்ன நடக்குது சோஷியல் மீடியாவில் பார்க்குறது, இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறது. உண்மையாக இனிமேல்லாம் ஹியூமர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். அதை அவங்க வந்து அவங்க இந்த நேரத்துக்குள்ளே கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு 10 கவுண்டர் வைக்கணும் அப்படின்னு தொடக்கத்தில் ஒன்று பண்ணார் பாருங்க. செங்கல் எடுக்கணும், தக்காளி எடுக்கணும், இப்படி விஷயத்தையும் சொல்லி, அதே போல் தம்பி அந்த கின்ஸ்லி மாதிரி அந்த 3 ரோல் பண்ணாங்க இல்லையா, அந்த கெட்டப் ஒரிஜினாலிட்டியை பண்ணி உண்மையிலே அது நம்ம அங்கே உட்காந்து லேச ஒத்த வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான் சூப்பர் அது அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டமானதான். நான் ஃபோன் பண்ணி எங்கே மாப்பிள்ள இருக்க, நாளைக்கு என்ன 2 நாள் மாப்பிள்ள இருக்குது, என்ன ரெடி பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது அவங்களுக்கு தனியாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமமாக இருக்கும். இப்போ பேர் வாங்க வாங்க அவங்களுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகும். அது ஒரு இன்னைக்கு பார்த்தோம், நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறேன் இல்லாமல் நாம் ஜெயிக்கிறோம், இந்த காமெடி கிளப் ஜெயிக்கணும் அப்படின்றக்காக எல்லாருமே கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சி ஜெயிக்கும். அதுக்காகவே நான் எல்லாருக்கும் பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன், வாழ்த்து சொல்கிறேன். தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து ரொம்ப அழகாக உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு ஷோ வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறோம். இது போல் பியூட்டிஃபுல்லான கான்செப்டோட திரும்ப அடுத்த வாரம் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from ஐஸ்வர்யா கிரிஷ் and நிரஞ்சன். Thank you.